வணக்கம். ஓபிஎஸ் ஆதரவாளர் ஒருத்தர் ரஞ்சித்குமார் அப்படிங்கிறவர் பேசின பேச்சு இருக்குல்ல, அதுதான் மிக பரபரப்பாக இன்றைக்கி அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியோட டெக்னிக், அந்த டெக்னிக் என்னென்னா காலில் விழுவுறது, டமார்னு காலில் விழுந்து அவங்கள நம்ப வச்சு அப்புறமா கழுத்து இருக்கிறது. இந்த டெக்னிக்கை தான் ஓபிஎஸ் ஆதரவாளர் ரஞ்சித்குமார் கையில் எடுத்துருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை அவர் பாணியிலே போய் உங்கள் காலில் கூட நாங்கள் உள்ள தயாராக இருக்கிறோம், எங்களை அதிமுகவில் சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஓபிஎஸ் ஆதரவாளர் ரஞ்சித்குமார் பேசியிருக்கிறார். இந்த விஷயந்தான் பரபரப்பாக இப்போ பேசப்படுது. ஏன்னா ஓபிஎஸ்க்கு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் சேர்த்துக்கணும், அப்படி சேர்க்க மாட்டேன்னு அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு. பாஜகவை ஒரு அழுத்தம் கொடுத்தாங்க, ஒரு எல்லைக்கு மேலே உட்கட்சி பிரச்சனைகள் அங்கே தலையிட முடியாதுன்னு சொல்லி அமித்ஷா விலகிட்டார். இப்போ ஓபிஎஸ்க்கு வேறு வழி இல்லை. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்க முடியாது அப்படிங்கிற விதத்தில் உறுதியாக இருக்கிறார். ஒன்று பார்த்திங்கன்னா, சசிகலாவை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மிது மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தி சசிகலாட்ட கண்டிப்பாக அடுத்த மாதத்தில் அதிமுகவுக்குள்ளே அவர் இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க தேர்தலை சந்திக்க முடியாது, கட்சியில் ஒரு பெரிய பதவி கூட வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தலை சந்திச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் ஒரு அளவுக்கு வெற்றி பெறணும் அப்படின்னம்னா இவங்களுடைய ஆதரவு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சசிகலாவிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. சசிகலாவிட்ட ஓரளவுக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் டிடிவி தினகரன் பாஜகவுக்கு அதிக தொகுதியிட ஒதுக்கி அதுக்கப்புறமா டிடிவி தினகரனுக்கு அதிலேருந்து பிரித்து கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அவருக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, ஓபிஎஸ்ஸை திரும்பவும் அதிமுகவுக்குள்ளே சேர்க்கக்கூடாது. அதனால தான் ரஞ்சித்குமார் இன்றைக்கி அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறார். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ஓபிஎஸ் அதிமுகவில் சேர்க்க முடியல, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சேர்க்க முடியல அப்படின்னா ஒரு புதிய கட்சியை தொடங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு புதிய கட்சியை தொடங்கி அதை தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் அதில் ஏகப்பட்ட சட்ட சிக்கல் இருக்குது. ஓபிஎஸ் ஆரம்பித்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதிமுகவுக்கு அவர் உரிமை கோரவே முடியாது. இனிமேல் உரிமை கோரி என்ன பண்ண போகிறாரு? அதிமுக கட்சி ஒரு எல்லைக்கு மேலே அது போயிடுச்சு, நகர்ந்துருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி காலம் கடந்துருச்சு. எடப்பாடி பழனிசாமி பாலிசியில் சொன்னால் காலம் கடந்து முடிஞ்சிருச்சு. ஓபிஎஸ் இனிமேல் சேர்க்கறது சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதுக்கப்புறம் இனிமேல் அதிமுகவுக்கு உரிமை கோரி அது சட்ட போராட்டம் நடத்தி அதுக்கப்புறமா அது கொண்டு வரதுங்கிறது சாத்தியம் இல்லை. அப்படியே சாத்தியப்பட்டாலும் அதிமுக அதுக்குள்ளே டேமேஜ் ஆகி கிடக்கும். அதனால் அதை பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து அதை திரும்பவும் செல்பெடுக்க வைக்கிறது ஒரு வேஸ்ட். அதுக்கு ஒரு புதிய கட்சியை ஆரம்பிச்சுட்டு போயிடலாம். புதிய கட்சி ஆரம்பித்தா ஓபிஎஸ்க்கு ஒரு 3லேருந்து ஒரு 10% வாக்கு வாங்க முடியும். தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் வாங்க முடியும். அப்படி வாங்கினோம்னா அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடி உலகம். அதை சரி கட்டுறதுக்கு தான் என்ன நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, சசிகலாவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்குது. டிடிவி தினகரனுக்கும் பாஜக மூலமாக தொகுதி பங்கீடில் கொஞ்சம் அதிக தொகுதிகளை கொடுக்கலாம், ஓபிஎஸ் மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓபிஎஸ்க்கு ஆதரவு இருக்கா இல்லையா? இருக்குது. ராமநாதபுரத்தில் சுயேட்சை நின்று கிட்டத்தட்ட ஒரு 33%, அதை கூட பெருமையாக தான் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்தியாவிலே ஒரு சுயேட்சை 33% வாக்குகள் வாங்கினது நான் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லிக்கிறார். ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் ரஞ்சித்குமார் இன்றைக்கி பேசுனது அரசியல் வட்டாரங்களில் ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. என்னென்னா, நீங்கள் எங்களை சேர்த்துங்க, அதிமுகக்காரங்க நாங்கள், உண்மையான அதிமுக நாங்கள் தான். நாங்கள் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம், தமிழ்நாடு ஃபுல்லாக போராடிட்டோம். நீங்கள் அதுக்கான ஒரு செவி சாய்க்க மாட்டேறீங்க. எல்லாருமே சொல்லியும் பார்த்துட்டாங்க, நீங்கள் அதையும் கேட்க மாட்டேறீங்க. நம்மளாம் ஒருங்கிணைஞ்சால் தான் திமுக ஓரங்கட்ட முடியும், திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வராமல் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை யோசிக்கவே மாட்டேறீங்க. எல்லாத்தையும் கூட்டணிக்குள்ளே கூப்பிட்றீங்க. அதிமுக உடஞ்சி கிடக்குது, இவங்கனால ஓட்டு பிரியுது அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்கள் மைண்டில் ஓடவே மாட்டேங்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஏன் ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே சேர்க்க மாட்டேறீங்க? ஓபிஎஸ் ஆதரவாளர்களை இவங்கெல்லாம் கட்சிக்குள்ளே சேர்க்குறதுல உங்களுக்கு என்ன பயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு பயம்தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கட்சிக்குள்ளே மெல்ல நுழைஞ்சிட்டாங்க அப்படின்னா திரும்ப இவங்க ஆக்கிரமிப்பை சரி பண்ணவே முடியாது. மிகப்பெரிய அளவில் இவங்க உட்காந்துருவாங்க, ஸ்டாண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமினால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாயிடும். அதுக்கு தான் பயந்துட்டுருக்காரு. ஏன்னா ஒரு பெரிய சமுதாயத்தோட முகமாக இவங்க 3 பேர் இருக்கிறாங்க. இந்த 3 பேரில் ஓபிஎஸ்ஸை தவிர மீதி எல்லாத்தையுமே சேர்க்கறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராகிட்டார். டிடிவி கூட்டணிக்குள்ளேயும் சசிகலா கட்சிக்குள்ளேயும் சேர்க்கறதுக்கு தயாராகிட்டார். அதனால் ஓபிஎஸ் வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறார். இப்போ செப்டம்பர் மாதத்தில் ஓபிஎஸ் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துறதுக்கான முடிவு எடுத்து வச்சிருக்கிறார். அப்படி மாநாடு நடத்தி தன்னுடைய பலத்தை நிரூபித்த பிறகு கூட எடப்பாடி பழனிசாமி அதிமுக கட்சிக்குள்ளே சேர்த்துக்குவார்னு நினைக்கிறீங்களா? சேர்த்துக்க மாட்டார். ஆனால் அவர் ஓபிஎஸ் பலத்தை நிரூபிக்கிறத விட அவர் திரும்ப ஒரு கட்சியை ஆரம்பித்து அதிமுக உரிமை கோருவதெல்லாம் தூக்கி போட்டுடணும். அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை கொண்டு செயல்படுத்தி செயல்பாடுகளை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்தித்து
அதிமுக தொண்டர்கள் எல்லாம் நமக்கு ஓட்டு போடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா எப்படி டிடிவி தினகரன் சொன்னாரோ அதிமுக நாங்கள் மீட்கிறதுக்கு தான் எங்களுடைய வேலையை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட வேலையை அப்படின்னு சொன்னாரோ அதே போல் நீங்களுமே அப்படியே பேசி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சியை நாங்கள் மீட்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஓபிஎஸ் ஆதரவு சொல்கிறாங்க. கடைசி எல்லையில் போய் தான் ரஞ்சித்குமார் வந்து இன்றைக்கி பேசுனது பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்படியெல்லாம் போய் கெஞ்சலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தரப்பு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏயா இது வந்து தேவையா இது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சரி, இது வந்து இன்னொரு விஷயம் வந்து எடப்பாடி பழனிசாமி நேற்று நாகப்பட்டினத்தில் பேசின ஒரு விஷயந்தான். கூட்டணி ஆட்சி அமைக்க நாங்கள் பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பேசினது தான். தொடர்ந்து வந்து பாஜக வந்து சொல்லிகிட்டு இருக்க ஒரே விஷயம் வந்து கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறதான். அது எடப்பாடி பழனிசாமி மறுக்கிறாரு. அதிமுக பெரும்பான்மையில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்கிறாரு. பெரும்பான்மையில் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்பு என்ன இருக்குது? கூட்டணி பலத்தோடு தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. கூட்டணி பெருசாக இல்லை. வர்ற கட்சிகளும் கூட்டணிக்கு வரமாட்டேங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மேலே நம்பிக்கை இல்லை. தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லிட்டு அவங்கள விரட்டி விட்டார். அவங்க போயிட்டாங்க. அவங்க போன பிறகு திரும்ப அவங்கள போய் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. வாங்கன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது பாமக கடந்த 2021 தேர்தலில் பாமகவுக்கு எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ துரோகம் பண்ணாருங்கிறத அன்புமணியை அப்போ சொல்லியிருந்தார். தேர்தல் முடிஞ்ச ரிசல்ட் வந்த உடனே அன்புமணி எடப்பாடி பழனிசாமி மேலே பகிரங்கமான குற்றச்சாட்டை வச்சார். இதுக்கு தான் பெங்களூர் புகழேந்தி வந்து சில பதில்கள் சொன்னார். அதுக்காக அவரை கட்சியை விட்டு நிப்பாட்டினாங்க. கூட்டணிக்குள்ளே பிளவு ஏற்படுத்துகிற மாதிரி பெங்களூர் புகழேந்தி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ட்டை சொல்லி ஓபிஎஸ் பெங்களூர் புகழேந்தியை கட்சியை விட்டு நகர்த்தி விட்டார். இப்போ என்ன சொல்கிறாரு? பாஜகவுக்கு நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சொன்னோன்னா இந்த பாஜக வட்டாரத்தில் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டுருச்சு. இப்போ திருவாரூருக்கு நயினா நாகேந்திரன் போனார். அந்த சைடு தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் எல்லாமே பிரச்சாரம் எல்லாமே நடக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர் சந்திக்கவே இல்லை. ஏன்னா இவர் இப்படி பேசி வச்சுருக்கிறாரு, கூட்டணி ஆட்சி அமைக்க நாங்கள் ஏமாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அமித்ஷா வந்து அமித்ஷாட்ட இவர் பேச வேண்டிய விஷயத்த பொதுவெளியில் இவர் பேசுகிறாரு. இதுக்கு பதிலடியாக அண்ணாமலை பேசினார் அப்படின்னா உடனே அண்ணாமலை வந்து கூட்டணியை உடைக்க பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். எடப்பாடி பழனிசாமிக்கு உண்மையிலே அவருடைய மனசில் என்ன இருக்குது அப்படின்னா பாஜகவோட கூட்டணி வச்சதில் 2ஆம் கட்ட தலைவர்களில் பெருவாரியாக அவங்களுக்குள்ள வந்து உடன்பாடே கிடையாது. பெரிய உடன்பாடுகள் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அது நல்லாவே தெரியுது, நம்ம தோற்றுருவோம் அப்படிங்கிறது தெரியுது. ஆனாலும் நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி ஒரு கும்பலை காட்டுங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மாசு இருக்குது அப்படிங்கிறத நம்ம காட்டணும் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட செலவு பண்ணி அந்த மாசை காட்டுறதுனால ஓட்டாக மாறுமா அப்படின்னா அது மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு விஷயத்த பாஜக வேறு ஏற்றுட்டோமே, டக்குன்னு திமுககாரங்க கூட்டணியில் இருக்கவங்கெல்லாம் அதிமுக வந்து கபாலீகரம் பண்ணுது பாஜக அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே, இதுக்கு பதிலடி கொடுக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு வார்த்தை அவர் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நயினா நாகேந்திரனுக்கு ஃபோன் போட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. இதை வந்து நயினா நாகேந்திரனே செய்தியாளர் மத்தியில் வந்து பேசியிருக்காரு. இங்கே பாருங்கள், திமுக ஆட்சியை விரட்டணும், திமுக ஆட்சியை விரட்டக்கூடிய கட்சிகள் எல்லாமே ஒரு புள்ளியில் வந்து நாங்கள் ஒருங்கிணைகிறோம். அந்த மாதிரி இருக்கும்போது திமுக வந்து தேவையில்லாமல் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கறது தான் அவருக்கு வந்து வாய் தவறி அந்த மாதிரி நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு பாஜக கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏமாளி கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது பேசவே இல்லை. அவங்க கூட்டணிக்குள்ளே இருக்கிறவங்களும் அது சம்மந்தமாக பேசலை. அப்படியே அவங்களுக்குள்ள எண்ணம் இருந்தாலும் செய்தியாளர் சந்திப்பில் பேசிட்டு அப்படியே கடந்து போயிடுறாங்க. திமுக வந்து கூட்டணி ஆட்சிக்காக ஒத்துக்கலை. இதே சமயத்தில் அதிமுக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இப்போ ஓபிஎஸ் ஆதரவு ரஞ்சித்குமார் சொன்ன மாதிரி தான் திமுக திரும்பவும் ஆட்சிக்கு வந்துடும் அப்படிங்கிற ஒரு பயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும்பான்மையாக நம்ம ஜெயிச்சிருவோம், பெரும்பான்மையாக நம்ம ஜெயித்த பிறகு கூட்டணி கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு முடிவு எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கார். இன்றைக்கி கூட அரியலூரில் நயினா நாகேந்திரனை வச்சுக்கிட்டு அந்த நிர்வாகிகள்லாம் பேசும்போது கூட ஒரு பெண் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, வருங்கால துணை முதலமைச்சர் நயினா நாகேந்திரன் அவர்களே அப்படின்னோடனே மனுஷன் பதறி போயிட்டார். அப்படியெல்லாம் பேசுகிறாதம்மா, ஏமா திடீர்னு குழப்பத்தை ஏற்படுத்துகிறா அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்ல விடுங்க. ஏங்க இதெல்லாம் சொல்ல விட்டா தானேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாம் கூட்டத்தில் இருக்கவங்கலாம் இப்படியே நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது, டமக்குன்னு நம்ம வேலையை காட்டிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது, எண்ணம் இருக்குது. ஆனால் இதில் வந்து பாஜகவில் இருக்கிறவங்க எல்லாருமே ஐடிவிங்களாக இருக்காங்களா, அவங்க எல்லாமே என்ன போடுறாங்க, அதிமுகவுக்கு பாஜக ஓட்டு கிடையாது, அதிமுகவுக்கு ஓட்டு இல்லை அப்படின்னு ஒரு ஹேஷ்டேக்கை ரெடி பண்ணி அவங்க போட்டுட்ருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எண்ணம் என்ன, பாஜகவை கழட்டி விடணும், நம்மளாம் கழட்டக்கூடாது, நம்ம வந்து அவங்க ஸ்டைலே போயிட்டு அவங்களாம் நம்ம கூட்டணியை விட்டு வெளியே போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். எடப்பாடி பழனிசாமியை பற்றி தெளிவாக அண்ணாமலைக்கு நல்லாவே தெரியும், என்னென்ன பண்ணுவார் என்னென்ன பேசுவார் அப்படிங்கிற விஷயம்லாம் அவருக்கு நல்லா தெரியும். அதை தான் அமித்ஷாட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதே நாடாளுமன்ற தேர்தலில் வந்து அவருக்கு தேவையில்லை, நாடாளுமன்ற தேர்தல் அவருக்கு தேவையில்லை, பாஜக திரும்ப ஆட்சி அமைக்கக்கூடாது மத்தியில் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால பாஜகவை கழட்டி விட்டார்.
ஆனால் சட்டமன்ற தேர்தல் அவருக்கு மிக முக்கியமான தேர்தல். சட்டமன்ற தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமியோட வாழ்வா சாவா தேர்தல். இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். ஜெயிச்சு அவர் முதலமைச்சராக உட்காரணும், இல்லை அட்லீஸ்ட் எதிர்க்கட்சி தலைவராக திரும்ப வரணும். இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் அவர் பாஜகவோட கூட்டணி வச்சு பாஜக மூலமாக தேமுதிக, பாமக எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்க மூலமாக ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இருக்கிறாரு. ஆனால் அந்த எண்ணம்லாம் வந்து சாதிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதான் இல்லை. இப்போ வந்து பாஜக கூட்டணி வந்துச்சுன்னா ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க. இவங்க எல்லாருமே வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் தெம்பாயிடும். நம்ம தென் மாவட்டங்களை நம்ம ஜெயிச்சிடலாம், ஓபிஎஸ் வரலைனாலும் நயினா நாகேந்திரன் மூலமாக நம்ம அந்த ஓட்டுகளை வந்து கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ரெண்டாவது வந்து பாஜக நம்ம கூட இல்லை அப்படின்னா தமிழக வெற்றி கழகம், பாமக, தேமுதிக, காங்கிரஸ் இந்த கட்சியெல்லாம் நம்ம கூட வந்துடும், மெகா கூட்டணி அமைச்சிருவோம். ஏன்னா அவங்க காங்கிரஸ் ஏற்கனவே திமுகவோட ஒரு லடாயில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவோட லடாயில் இருக்கிறாங்க, போகிறாங்க வராங்க, பிரச்சனையாக இருக்குது, கூட்டணிக்குள்ளே பிரச்சனை, எது வேணாலும் நடந்துட்டு போகுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பி காங்கிரஸ் வருமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் இருக்குது. அவங்க காங்கிரஸ் வந்து தாவேகா சைடு கூட போவாங்க. வந்து ஒரு 2 சாய்ஸ் தான் இருந்தது, திமுகவா அதிமுகன்னு இருந்தது. இப்போ 3வது சாய்ஸ் வந்து தாவேகா இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க வந்து ஒரு ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் வந்து அந்த சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏற்கனவே விஜய்க்கு சிறுபான்மையினர் ஓட்டு போகும். அப்படி போகும்போது பார்த்திங்கன்னா இந்த சைடு காங்கிரஸும் போச்சுன்னா ஓரளவுக்கு இல்லை, கொஞ்சம் நிறையாவே வந்து சிறுபான்மையினர் ஓட்டு தாவேகா கூட்டணிக்கு போகும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. அவங்களும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. தேமுதிகவும் பார்த்திங்கன்னா இப்போ லண்டனில் இருக்கிறாங்க, பிரேமில் தான். அவங்களும் வந்து விஜய் கட்சியோட ஒரு நிர்வாகியோட முக்கியமான நபரோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாவே கூட அவங்களும் கூட்டணி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாமகவில் வந்து கண்டிப்பாக திமுக எதுக்குறாங்க, அதிமுகவுக்குள்ளேயும் போக மாட்டாங்க. ஒருவேளை பாஜக கூட்டணியில் இருந்தால் மட்டும்தான் அவங்க எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவு மனநிலைக்கு வருவாங்க. அப்படி வந்தால் தான் எடப்பாடி பழனிசாமியை ஜெயிக்க முடியும். இல்லை அப்படின்னா அவங்களும் தாவேகா சைடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் இந்த மாதிரி அரசியல் சூழ்நிலை இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி பாஜக நம்ம கூட இருக்கிறனால தான் இவங்க யாருமே கூட்டணிக்குள்ளே வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எல்லாமே இருந்தவங்க தான், பாமக, தேமுதிக எல்லாமே இருந்தவங்க தான். இப்போ கூட ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் தேமுதிக அதிமுக கூட்டணியை விட்டு விலகி போச்சு. காரணம் எடப்பாடி பழனிசாமி தான். இப்படி அவர் மேலே குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இந்த மாதிரி பேசுகிறது சரியாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. நயினா நாகேந்திரன் போட்டு நான் அந்த மாதிரி பேசலை, அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சிக்குள்ளே பங்கு கொடுக்க மாட்டேன், பாஜகவுக்கு நாங்கள் கூட்டணியில் பங்கு கொடுக்குற நாங்கள் ஏமாளி இல்லை அப்படின்னு பேசினது காரணம் வந்து இந்த மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றி நயினா நாகேந்திரன்ட்ட பேசியிருக்காரு. நயினா நாகேந்திரனுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி என்ன காரணத்துக்காக எப்படியெல்லாம் பேசுவார் அப்படிங்கிற விஷயம் அவருக்கும் தெரியும். எல்லாம் அரசியலில் பழம் தின்னு கொட்டை போட்டவங்க தானே, அதனால் அவங்களுக்கு தெரியாமல் இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி இப்படி சொல்கிறாரு, அதை நம்புகிற மாதிரி அவரும் நடிச்சிருப்பார், நயினா நாகேந்திரன் நடிச்சிருப்பார். இது அமித்ஷா வரைக்கும் போயிருக்கோம். அமித்ஷா என்ன முடிவு எடுப்பார் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஆனால் இவங்க அதிமுக மேலே சவாரி செஞ்சு அதிமுக அழுத்தி அதிமுக ஒன்றும் இல்லாமல் பண்ண போகிறாங்க. இதை ஓபிஎஸ் ஆதரவு ரஞ்சித்குமார் சொன்ன விஷயம் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது உறுதியாக தெரியுது. திரும்பவும் திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது. எடப்பாடி பழனிசாமி திருந்த போகிறதில்ல. அதிமுக கட்சிக்கு வந்து குழியை தோண்டிட்டார், இனிமேல் தூக்கி போட்டு மூட வேண்டியதுதான், அதுதான் வேலையே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கினா இன்றைக்கி பாஜகவே எதிர்த்து நிற்கலாம். பாஜகவே இவங்க சொல்கிறது கேட்டுக்கிட்டே இருக்கும், சரண்டர் ஆகி கிடக்கும். ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி பண்ணுறது, இதுக்கு மேலே ஓபிஎஸ் ஆதரவில் என்ன சொல்லுவாங்க? உங்கள் காலில் கூட உளுந்து கெஞ்ச தயாராக இருக்கிறாங்க, எங்களை எல்லாத்தையுமே கட்சிக்குள்ளே சேர்த்துக்கங்கன்னு ரஞ்சித்குமார் கெஞ்சுறாரு. இந்த கெஞ்சுறது கூட வந்து அசிங்கம், அவமானம், அதெல்லாம் தாண்டி இவங்க அதிமுக ஜெயிக்கணும், அதிமுக அரியணையில் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அவங்க பேசுகிறாங்க. அவங்களுக்காக தேவையே கிடையாது. ஆனால் செப்டம்பர் மாதம் ஓபிஎஸ் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் ஆதரவு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பேசின ரஞ்சித்குமார் போன்ற நபர்கள், அதுவும் குறிப்பாக வைத்தியலிங்கத்தை உட்கார வச்சுட்டு பேசின இந்த விஷயங்கள், வைத்தியலிங்கம் பேச சொன்னாரா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி ஆதரவுலாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து என்ன எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் அப்படிங்கிறத போக போக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.